ராகவ் அபி ஜோடி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அபி ராகவோட கல்யாணத்தை பார்க்க விருப்பம் இல்லாம வெளியில நின்றுட்டு இருக்காங்க. அப்ப மதுவோட குரல் கேக்குது. மது எங்க இருந்து சத்தம் போடுறாங்கன்னு பார்த்தா ஒரு ரூம்ல அடைச்சு போட்டிருக்காங்க. அவங்கள போயிட்டு காப்பாத்துறாங்க. அங்க மதுவும் விமலும் உள்ள இருக்கிறாங்க. எப்படி இப்படி ஆயிடுச்சுன்னு கேட்கும்போது மயக்க மாத்திரை யாரோ கலந்து வச்சிருக்காங்க பால்ல, அதனால மயக்கம் போட்டு விழுந்துட்டோம், உள்ள போட்டு அடைச்சு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மது சொல்றாங்க. என்ன சொல்றீங்க, யார் இதெல்லாம் பண்ணிருப்பா அப்படின்னு கேட்கும்போது அந்த சுந்தரி ஆண்டி தான் அப்படி எல்லாம் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்பனா அங்க ராகவ் பக்கத்துல யார் உட்கார்ந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேக்குறாங்க. தெரியல. இன்னும் அதுவும் இல்லாம அந்த நர்ஸ் வந்தாங்களா, அவங்க நான் கன்சீவா இருக்கேன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுத்திருந்தாங்களே, அதெல்லாம் பொய், யாரோ டிராமா பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மது சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டு அபி அந்த கல்யாணத்தை போய் ஸ்டாப் பண்றதுக்காண்டி போறாங்க. ஆனா ராகவே எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை, என்னால அபியை தவிர யாரையுமே ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல அபி வேகமா ராகவ கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. இனிமேல நான் உங்களை விட்டு போக மாட்டேன் ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒருத்தருக்கு அழுதுகிட்டு இருக்காங்க. திறந்து பார்த்தா அதுல லாவண்யா உட்காந்துட்டு இருக்காங்க. லாவண்யா உட்காந்துருக்கத பார்த்து ராகவ் ஷாக் ஆகுறாங்க. நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு கேக்குறாங்க. உன்னை எனக்கே தெரியல நான் எப்படி வந்தேன்னு சொல்லிட்டு அப்படின்னு லாவண்யா அப்படியே சமாளிக்கிறாங்க. மது இந்த நேரத்துல இதெல்லாம் அந்த சுந்தரி ஆண்டி பிளானா தான் இருக்கும், அதுவும் இல்லாம நான் கன்சீவா இருக்கேன்னு சொல்லிட்டு போய் ரிப்போர்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. நான் இந்த கல்யாணத்தை ரிப்போர்ட்டணும்னு நினைச்சுதான் ராகவும் நான் விமலை கூப்பிட்டுட்டு, ஆனா என்னை யாரோ ரூம்ல போட்டு அடைச்சு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மது நடந்ததெல்லாம் சொல்றாங்க. உடனேவும் ராகுக்கு செம கோவம் வருது. அந்த சித்தி மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், அவங்க ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க, அந்த அணு விஷயத்துல வேற அவங்க பண்ண தப்புக்கு வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும், புத்தி வந்திருக்கும்னு நினைச்சா அவங்க இன்னும் திருந்தலையா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் மறுபடியும் கோவப்படுறாங்க. ஆனா அபியை பார்த்துட்டு, அபி நீ என்னை விட்டுட்டு இனிமேல் போக மாட்டல, நீ ஏன் கூட தானே இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அபி கிட்ட லவ் சொல்றாங்க. இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த முரளி, ஐயோ இவங்க 2 பேரும் சேரக்கூடாதுன்னு நினைச்சா இப்ப ஸ்ட்ராங்கா சேர்ந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேத்தையும் பார்த்துட்டு கடுப்பாகுறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தாலும் நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.